ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, கோவிலில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. என் பெரியம்மாவை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியை காட்டணும். அதே கோவிலில் தான் கார்த்திக் நிற்கிறாங்க. அப்போது கார்த்திக் முகத்தில் கட்டி இருந்த துணி கலண்டதும் கட்டலான்னு எடுக்கிறாங்க. இதை மாயா பார்த்துடுறாங்க. பார்த்து செம அதிர்ச்சி ஆகுறாங்க. இது கார்த்திக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே கார்த்திக் அப்படின்னு சத்தம் போட்டதும் மாயாவை பார்த்த கார்த்திக் செம அதிர்ச்சியாகி உடனே அங்கேருந்து தப்பியோட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே மாயாவை துரத்தி பிடிக்க ஓடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜானகி தான் காமிக்கிறாங்க. ஜானகி வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக நேராக ஒரு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நம்ம குருபரம் வராங்க. உடனே இங்கே பாருங்கம்மா, உங்களை கெஞ்சி கேட்குறேன். இப்போது நீங்கள் இந்த தப்பை பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் உண்மையே சொல்லுங்கள், எதுக்காக இந்த தப்பை நீங்களாக ஒப்புக்கொண்டீங்கன்னு. இப்போது கதிரை வெளியில் விடணுங்கிறதுக்காகத்தானே நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அதனால் தயவு பண்ணி உண்மையே சொல்லுங்கம்மா அப்படின்னு. போதும், இங்கே பாருப்பா, நான் இப்போவும் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொன்னது தான் சொல்லுவேன். நான் என் பிள்ளைக்காக ஒன்றும் இப்படி பண்ண இல்லைப்பா. உண்மையிலேயே நான் தான் கார்த்திகை இப்படி பண்ணேன். அதனால் நானே செஞ்சு தப்பை ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னதும் குருபரன் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் கிளம்புறாங்க ஒரு ஜட்ஜம்மா வீட்டுக்கு. அங்கே பார்த்தோம்னா நம்ம ஜானகியை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஜட்ஜ் வராங்க. உடனே அந்த இடத்துக்கு நீங்கள் தானே ஜானகி, இங்கே பாருங்கள், இப்போது உங்கள் மாப்பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக தான் நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், உண்மையிலேயே என்ன நடந்தது? நீங்கள் தான் அந்த கார்த்திகை இல்லாமல் பண்ணீங்களா அப்படின்னதும் உடனே ஜானகி பேரதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. எந்த ஒரு பதிலுமே சொல்ல பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது. எப்படியும் நம்ம மாயா இங்கால கார்த்தியை துரத்திட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பாக எப்படியாச்சும் கார்த்தியை பிடிச்சிடுவாங்க. சரியா? ஜானகி நான் தான் கார்த்தி இல்லாமல் பண்ணேன்னு சொல்ல எடுக்கும் போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம மாயா எப்படியோ கார்த்தியை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுவாங்க. என்னடா இது, கார்த்திக் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம மாயா கார்த்தியை நெருங்கிட்டாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாயா எப்படி ஜானகியை காப்பாற்ற போறாங்கன்னு.